சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல சர்வம் மாயா அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல நிவின் பாலி தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபீல் குட் பேய் படமா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாள நகுதிரி ஃபேமிலியில பிறந்த நம்ம நாயகன் ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் மேல தீராத ஆசை இருக்கு. இதனால தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஒரு மியூசிக் குரூப் கூட ஜாயின் பண்றாரு. அங்க கிட்டாரிஸ்டா இருக்காரு. சோ அந்த சமயத்துல அந்த குரூப்ல இருக்கிற மெம்பருக்கு எல்லாம் ஒரு ட்ரிப் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. பட் இவருக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆகுது. இதனால தன்னுடைய ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. தன்னுடைய ஊர்ல போயிட்டு கசின் கூட அந்த பேய் ஓட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பேய் ஓட்டும் போது ஒரு பேய் இவர் கூடவே வருது. இதனால இவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுது அப்படிங்கறத அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, ஒரு வழக்கமான ஒரு பேய் படம் மாதிரி இல்லாம ஒரு லைட் ஆர்டரான ஒரு ஃபீல் குட் பேய் படமா அந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல அந்த திகினு அப்படிங்கிற அந்த பேய்க்கும் இவருக்குமான அந்த பாண்டிங் நல்லாவே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு மிஸ்ட்ரி மாதிரி மெயின்டைன் பண்ணி கடைசியா தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. அது ஒரு பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதே போல இந்த படத்தினுடைய ஹியூமர் காமெடியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லாம சோ படம் முழுக்க லைட் ஹார்ட்டடா சிரிக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் பேய் படமா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஸ்பேஸ் தான். அதாவது பல இடங்கள்ல பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல தரமான படமா இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் பேய் படமா கொடுத்திருக்காங்க. தாராளமா பாருங்க. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இல்ல, நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5 3.25. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.